வெறும் 15 போட்டிகள்ல 65 சிக்ஸர்கள். ஐபிஎல்ல கிறிஸ் கெயிலோட 14 வருட சாதனையை தகர்த்தெறிஞ்சிருக்காரு வைபவ் சூரியவன்ஷி. நடப்பு ஐபிஎல் தொடர்ல இளம் வீரர்களோட அதிரடி ஆட்டம் நாளுக்கு நாள் ரசிகர்களை வியப்புல ஆழ்த்திட்டு வருதுன்னே சொல்லலாம். அந்த வகையில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில களமிறங்கின ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆரம்பத்துல இருந்தே அதிரடியா விளையாடி மைதானத்தையே அதிர வச்சுட்டு வராரு. நேற்றைய ஆட்டத்துல சூரியவன்ஷி வெறும் 16 பந்துகள்ல அரை சதம் கடந்து அசத்தி இருக்காரு. எதிரணியோட பந்து வீச்ச நாலாபுறமும் சுழற்சி அடிச்ச அவரு பேட் கமென்ஸ் வீசின 3வது ஓவர்ல ஹேட்ரிக் சிக்ஸர்களை விளாசி அசத்தி இருக்காரு. ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக குறைந்த பந்துகள்ல, அதாவது 30 பந்துகள்ல சதம் அடிச்ச வரலாற்று சாதனைய இதுவரைக்கும் கிறிஸ் கெயில் தான் படைச்சிருக்காரு. நேற்றைய போட்டியில 15 வயதான சூரியவன்ஷி 28 பந்துகள்ல 97 ரன்கள் எடுத்திருந்தப்போ இந்த உலக சாதனையை முறியடிப்பார்னு ஒட்டுமொத்த மைதானமும் எதிர்பார்த்த நிலையில அவரு அவுட் ஆகிட்டாரு. இதனால வெறும் 3 ரன்கள்ல சதத்தையும் கிறிஸ் கெயிலோட அதிவேக சத சாதனையை முறியடிக்கிற வாய்ப்பையும் நூலிழையில தவற விட்டுட்டாரு. அதிவேக சத சாதனையை தவற விட்டாலும் கிறிஸ் கெயிலோட மற்றொரு பிரம்மாண்ட சாதனையை சூரியவன்ஷி முறியடிச்சிருக்காரு. நடப்பு தொடர்ல சூரியவன்ஷி இதுவரைக்கும் விளையாடின 15 போட்டிகள்ல மொத்தம் 65 சிக்ஸர்களை விளாசி புதிய சரித்திரம் படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கடந்த 2012ஆம் ஆண்டு ஆர்சிபி அணிக்காக விளையாடின கிறிஸ் கெயில் 15 போட்டிகள்ல 59 சிக்ஸர்கள் அடிச்சதுதான் சாதனையா இருந்துச்சு. இதன் மூலமா கிறிஸ் கெயிலோட 14 ஆண்டுகால அசுர சாதனைய வைபவ் சூரியவன்ஷி இப்போ முறியடிச்சிருக்காரு. தன்னோட நீண்ட கால சாதனையை முறியடிச்ச இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷிய கிறிஸ் கெயில் மனதார பாராட்டியிருக்காரு. இது பற்றி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சூரியவன்ஷிய புதிய சிக்ஸ் மிஷன்னு புகழ்ந்தது மட்டும் இல்லாம, நான் படைச்ச அதிவேக சத சாதனைய கூட ஒரு நாள் நீ நிச்சயமா முறியடிப்பன்னு தன்னுடைய வாழ்த்துகளையும் சொல்லியிருக்காரு.